கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகம் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழுந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் கனவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகை படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு என் அன்பில் நிலைத்திருங்கள். இன்றைய நாளிலே நாம் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடிய சக்திகள் என்னென்ன என்பதை நாம் சிந்தித்து பார்த்து இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியின் இன்றைய திருப்பலி வழியாக பக்தியோடு செபிப்போம். இன்றைய திருப்பலியானது ஒயிலாண்டா ரொசாரியோ நன்றி திருப்பலியாகவும், டிவி சேவியர் நல்ல உடல் உள்ள சுக வேண்டியும், மேலும் ரோம் நகரில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சலீச சபையை சார்ந்த ஃபாதர் ஜேசு புதுமைதாஸ் எஸ்டிபி அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நோய் நொடியும் நெருங்காமல் இருக்க இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு மிக சிறப்பானவத்திலே உங்கள் ஊருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பானவத்திலே இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பணியிலே இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஊருடைய கருத்துக்களுக்காக, குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நிலைகளிலே வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று ஜெபிக்கின்றவர்களுக்காக, இவர்களை கண்காணிக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், வீட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க தவறிய அந்த நேரங்கள், கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டிய நாம் அன்புக்கு எதிராக நாம் செயல்பட்ட அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, இறை பற்றில்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இறங்குவதற்குரிய எண்ணங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றேன். இவ்வாறும் செயலாலும் கொடைகளாலும் நீருடன் இருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்படுத்தப்பட்டு அதில் இறுதி வரை நிலைத்து நிற்கும் ஆற்றலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 7 முதல் 21 முடிய. அந்நாட்களில் நெடுநேர விவாதருக்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருட்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கி இருப்போரும் வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசையின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள்தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 96. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி:
ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவரது பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள். ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வாழ்வோடு தீர்ப்பிடுவார். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். பிரியாதிரி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே,
இயேசுவை நாம் உண்மையாக அன்பு செய்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய சக்திகள் என்ன? அன்புக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் கலப்படம் நிறைந்த உலகம். எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம், எல்லாவற்றிலும் கலப்படம். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது என்பதிலே போராட்டம். நம்புறவங்க முதுகுக்கு பின்னாடி நம்ம பயங்கரமாக குத்திருப்பாங்க. நம்புறவங்க நம்மளை ஒரு போட்டு தாக்கியிருப்பாங்க. அதனால் யாரையுமே நம்பக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையில் முடிவெடுத்திருப்போம். இந்த கலப்படம் நிறைந்த இந்த உலகத்திலே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என எளிதிலே நாம் சொல்லிவிடலாம். ஆனால் இந்த வார்த்தையை நாம் மெய்ப்பித்து காட்டுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. நாம் யாரை அன்பு செய்கிறோமோ அவருடைய விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொண்டு அவருடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற நாம் முயற்சிப்போம். நாம் உண்மையிலே ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே, ஒருவேளை நமக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட அவளுக்காக, அவளுடைய சந்தோஷத்துக்காக நாம் அதை செய்ய நாம் முயற்சிப்போம். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இயேசுவிடம் நாம் கொண்டுள்ள அன்பை மெய்ப்பிக்க எவ்வாறு நாம் முயற்சி செய்கிறோம்? நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார். இயேசுவோடு உள்ள அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இயேசு தந்தை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து தந்தையின் அன்பிலே இணைந்திருந்தார் என்பதை அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை எது? அது அன்பு கட்டளை. நாம் ஒருவர் மற்றவரை நாம் அன்பு செய்கிற பொழுது இயேசுவின் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகின்றோம். அன்பானவர்களே, விவிலியத்தை 2 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே மொத்தம் 46 புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டிலே மொத்தம் 46 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டிலே மொத்தம் 27 புத்தகங்கள், மொத்தம் 73 புத்தகங்கள். இந்த 73 புத்தகங்களையும் இணைத்து இந்த புத்தகத்திலே உள்ள அனைத்து செய்திகளையும் ஒரே வார்த்தையிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் அன்பு என்ற அந்த வார்த்தையிலே நாம் அடக்கிவிடலாம். இயேசுவின் எல்லா போதனைகளையும் ஒரே வார்த்தையிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் அன்பு என்கிற அந்த ஒரே வார்த்தையிலே நாம் அதை சொல்லிவிடலாம். ஆம் அன்புக்குள்ளே, நான் உங்கள் மீது அன்பு கொண்டு இருந்தது போல என் அன்பில் நிலைத்திருங்கள். என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறுமே, இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன். அன்புக்குள்ளே, எபிரேய மொழியிலே இருந்த விவிலியத்தை லத்தீன் மொழியாக்கம் செய்த இந்த எரோனிமோஸுடைய வாழ்வில் நடந்த ஒரு அழகான நிகழ்வு. இந்த எரோனிமோஸ் 25 ஆண்டுகள் தன்னை ஒரு குகைக்குள் அடைத்து கொண்டு தன்னுடைய வாழ்வை ஜெபத்திலும் மொழிபெயர்ப்பதிலும் அவர் கழித்தார். ஒரு முறை ஜெப நேரத்திலே அவர் கிறிஸ்துவை நோக்கி, கிறிஸ்துவே, நீர் எனக்காக பட்ட பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல, அதற்காக நான் என்ன கைமாறு செய்வேன் என்று கேட்ட பொழுது, கடவுளை புகழ்ந்து பாடு, அது போதும் என்ற பதில் வந்ததாம். அப்படியானால் அதற்கு அவர் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னாராம். அப்படி என்று சொன்னால் உன்னுடைய பணத்தையும் செல்வத்தையும் ஏழைகளுக்கு கொடு என்று பதில் வந்ததாம். அதையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பது என்று கேட்டாராம். இயேசு அதற்கு, நான் மன்னிக்குமாறு உன் எல்லா பாவங்களையும் என்னிடம் தா, நான் மன்னிக்குமாறு உன்னுடைய எல்லா பாவங்களையும் என்னிடம் தா என்று சொன்னாராம். அதுக்கு எரோனிமோஸ் தன்னுடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட தன்னை முழுவதும் இயேசுவின் கரங்களிலே கொடுத்து, என் அன்பு இயேசுவே, என்னிடம் அனைத்தையும்
என்னோட உள்ள அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும், உம்மிடம் இருக்கிறவற்றை எனக்கு தாரும் என்று ஜெபித்தாராம். இறைமகன் இயேசுடைய எல்லையற்ற அன்பை, அன்புக்கிறவர்களே, நாம் இன்றைய நற்செய்தியிலும் புனித எர்னமுசுடைய வாழ்விலும் நாம் மிக அழகாக நாம் பார்த்தோம். கடவுளுடைய அன்பிலே யார் நிலைத்திருக்க முடியும்? கடவுளை யார் உண்மையாக புரிந்திருக்கிறார்களோ, அவருடைய அன்பை யார் அனுபவித்திருக்கிறார்களோ, அவர்கள்தான் கடவுளுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறவே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். அன்புக்குள்ளே இந்த நாளில் நாம் ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். நாம் கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோமா? இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். 2 பிரிவுகள் இருக்கிறார்கள். முதல் பிரிவு யூதர்கள், இரண்டாவது பவுலும் பர்னபாவும். நான் பார்க்குறோம் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணி புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க கேட்டோம். நெடுநேர விவாதத்துக்கு பின்பு எழுந்து பேதுரு திருத்தூதர்களையும் மூப்பர்களை நோக்கி ஆற்றிய அந்த உரையைத்தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது, நம்பிக்கையால் அவர்கள் உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவாராக. யூதர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டிருப்பது போல புறவினத்தாரும் தூய்மைப்படுத்தப்படுவார்களாக என்று பேதுரு போதிக்கின்றார். அதாவது, அங்கே அந்த கூட்டத்திலே, அந்த எருசலேம் சங்கத்திலே இருந்த அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியிலே அந்த மக்களையும் அவர்கள் புறவினத்தாரையும் அனுசரித்து போகின்ற மனப்போக்கத்தை அந்த எருசலேம் சங்கத்திலே கடைபிடிக்கின்றார்கள். இதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய திரும்பும் எல்லா இனத்தாருக்கும் நாம் தொல்லை கொடுக்கதாகாது, இதுவே என்னுடைய முடிவு. இதைத்தான் நாம் யாக்கோபு புத்தகத்திலூட வாசிக்கிறோம். கடவுளிடம் திரும்பக்கூடிய புறவினத்தாருக்கு தொல்லை கொடுக்கலாகாது. எனவே அன்புக்கிறவர்களே, கருத்து வேறுபாடுகள் வருகிற பொழுது அவளை நாம் முதிக்க வைக்க தேவையில்லை. அவளை நாம் அன்பினால் கண்ணோக்க வேண்டும். இதைத்தான் பேதுரு செய்தார். இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ் மூலமாக பிறருக்கு, நமக்கு வாழ நம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல் கூட கருத்து வேறுபாடுகள் வரலாம். முந்தைய நாம் பிடிக்கவில்லை என்பதற்காக அவளை நாம் புறம் தள்ளி வைக்கக்கூடாது. மாறாக அவளை அனுசரித்து போகிற ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். குடும்பங்களில் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் கருத்து வேறுபாடுகள் வரும், உண்மைதான். ஆனால் அனுசரித்து போகக்கூடிய ஒரு மனநிலை நம்முடைய குடும்பத்தில் இல்லை என்றால் நம்முடைய குடும்பம் எப்போதுமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் தள்ளப்படும். எந்த குடும்பத்திலே அன்பு இருக்கிறதோ அங்கே அனுசரிப்பு இருக்கும். எந்த குடும்பத்திலே அனுசரிப்பு இருக்குமோ அங்கே அன்பு இருக்கும். நம்முடைய குடும்பங்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு அனுசரித்து செல்கிற குடும்பங்களாக வாழ்கிறதா? நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிறோம் என்று சொல்கிறோம். நம்முடைய அன்பு உண்மையான அன்பா, கள்ளம் கவனமற்ற அன்பா, அல்லது பேரளவிலே உதட்டளவிலே நாம் இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிறோமா? இயேசு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுக்கிறார். என் அன்பில் நிலைத்திருங்கள். நாம் நம்முடைய குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், நம்முடைய அந்த உறவிலே ஒருவர் மற்றவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? அல்லது வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பொருளிலே, நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டிலே, நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்களிலே அந்த அன்பை நாம் பார்க்க முயற்சிக்கிறோமா? இந்த நாளிலே ஒருவர் மற்றவரை அனுசரித்து செல்கிற, கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவரை அனுசரித்து செல்கிற, ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிற அந்த ஆழமான அன்பை இறைவன் நமக்கு தர, இயேசுவின் அன்பிலே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க இந்த நாளில் இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், பணிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், பணிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே.
புதிதான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, அருளோடு அணைப்பாய் மாபரணே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உடைய உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்டு நாங்கள் அதை தகுதியான செயல்களாக கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மைப்பு கொண்டிருப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் பள்ளியில் அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் வாழ்ந்தனை ஒரு மக்கள் இருக்கின்றன. அவ்வாறே ஆற்றில் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களிலும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்க சிறப்பாக வேண்டுவோம். இன்று எத்தனையோ குடும்பங்கள் கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பிரித்திருக்கிறார்கள், பிரியக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவரை அனுசரித்து செல்கிற குடும்பங்களாக வாழ, உண்மையான அன்பிலே நிலைத்திருக்க, இயேசுவின் அன்பிலே நிலைத்திருக்க சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்று யாருக்கெல்லாம் நாம் ஜெபிக்க நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை வல்லமையாய் வழிநடத்தட்டும். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகவுந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் ஏதென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இணை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அன்பை தன்னுடைய வாழ்வுக்கு மூலமாக என்பித்து காட்டியவர். நமக்கு இந்த அன்பை வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கினவர், செம்மறியின் விருந்துக்கு அளிக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமக்கானது. அன்பு என்று உணவானது, பேரின்பம் என்றும் நமக்கானது. தன்னையே தருகின்ற தேவனிங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமக்கானது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவர் சரீரம். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது அவர் திருரத்தம். அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. ஆமென், 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 ஆமென். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு பெற செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இதழால் நன்றி சொன்னால்
இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ? இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ? வாழ்வின் காட்டுதலே வானிரை கேட்கும் நன்றி. வாழ்வின் காட்டுதலே வானிரை கேட்கும் நன்றி. மனத்தாட்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.